கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 65 verse 11. You crown the year with your bounty and your carts overflow with abundance. சங்கீதம் 65 அதிகாரம் 11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. We have all entered this new year with excitement and great expectation from the Lord, haven't we? நாம் எல்லாரும் இந்த புதிய ஆண்டுக்குள் மகிழ்ச்சியுடன் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார்ப்புடன் நுழைந்திருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம நல்ல ஒரு இந்த ஆண்டை துவக்கத்துக்குள்ள நம்ம நுழைந்திருக்கிறோம். நம்ம பெரிய எதிர்பார்ப்புடன் கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு என்ன நன்மை செய்ய போகிறாங்கன்ட்டு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கிறோம் அல்லவா? நமக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. இந்த ஆண்டுக்குள்ள என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நன்மை பெற்றுக்கொள்ளும்னு சொல்லி நம்ம கர்த்தரிடத்துல காத்திருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றிலையும் abundance-ஆக overflowing blessings-ஆக கர்த்தர் இந்த ஆண்டை நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எதை தொடங்கினாரோ அதை முடிவு செய்கிற தேவனாக இருக்கிறார். When he completes with favor, provision and overflowing blessings. இந்த நாளிலே எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் இந்த ஆண்டு முழுவதும் அவர் எப்படி அதை அலங்கரிக்கிறாராம் கிரீடத்தினாலே, நன்மையினாலே அவர் இந்த ஆண்டை வருஷத்தை முழுவதும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, he crowns the year with this goodness என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டாக, எல்லா காரியத்திலும் ஒரு ஓவர்ஃப்ளோயிங் பொங்கி நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துகிற கண்மலின் தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க கடந்த ஆண்டுகளை ஒருவேளை குறைபட்டு இருக்கலாம். சில காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில சில தோல்விகளை, சில ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை நன்மையினால் திருப்தியாக்குற ஆண்டாக, ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸாக அவர் நிரப்புகிற ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு நன்மைக்காக காத்திருக்கலாம், ஒரு சுகத்துக்காக காத்திருக்கலாம், ஒரு வேலைக்காக காத்திருக்கலாம். எந்தெந்த நன்மைக்காக, எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்தெல்லாம் நீங்கள் குறைபட்டு இருக்கிறீங்களோ, எல்லாவற்றிலும் abundance-ஆக overflowing blessings-ஆக கர்த்தர் இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? As we walk into this new year, we don't walk by fear or uncertainty, we walk by faith. Even if the path looks dry now, his abundance will follow. Hold on to his promise. This year will not end empty, it will end crowned by the Lord. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்மையினால் அப்பா எங்களை திருப்தியாக்குற தேவனே, அப்பா இந்த வருஷம் முழுவதும் அப்பா அப்படியே கருத்துல கொடுக்குறேன் சப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்மை விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து இந்த ஆண்டு முடியும் போது கர்த்தாவே பெரிய சாட்சிகளை நாங்கள் கேட்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.